இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஜே ட்ரோன் வச்சிருக்கீங்க இல்லை வந்து ஒரு FPV ட்ரோன் நீங்கள் பில்ட் பண்ணதாக இருக்கலாம் இல்லை ஒரு அவதா எந்த மாதிரியான ஒரு ட்ரோனாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வெட்டிங் ஈவெண்ட்டு இல்லை கார்பரேட் ஈவெண்ட் இல்லை மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஃப்ளை பண்ணுற ஆள் ரெகுலராக வந்து அந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. அதை வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி இன்சிடென்ட் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இன்கேஸ் அது வந்து தப்பாக போயிருந்தது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் பேர், அவர் ஊர், அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறதுன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, அதை நான் சொல்லவும் போகிறதில்ல, அது அவரோட ப்ரைவசி. ஸோ அவர் வந்து ஒரு டிஜேயோட Air2S ட்ரோன் வந்து வச்சிருக்காரு. டிஜே Air2S எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரோனு, ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரோனுன்னு கூட சொல்லலாம். அது வந்து நிறைய பேர் ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃப்ளை பண்ணுவாங்க. அவருமே வந்து வெட்டிங்க்கு தான் வந்து ஃப்ளை பண்ணியிருந்திருக்காரு. வெட்டிங்னும் பொழுது சொல்லவா வேணும், மக்கள் அதிகமாக இருக்க இடமா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அங்கே வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ்மே எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, அதை நான் ஷேர் பண்ண முடியாது ஆப்வியஸாக. ஸோ அதில் என்ன இருந்ததுன்னா, நார்மலாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காரு. மக்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி 2 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கும்ல, மோஸ்ட்டாக கல்யாணங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. நார்மலாக தான் போகுது ட்ரோனு, போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து கீழே விழுது பொத்துன்னு. எந்த ஒரு எரர் கூடமே அவருக்கு காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நார்மலாக ஃப்ளை ஆகிட்டு இருந்தது, திடீர்னு வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்தது கூட பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலை, அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுந்திருக்கு. அது ஒருத்தர் மேலே பட்டிருக்கு, பட்டு ரத்தம் வந்திருக்கு. ஆப்வியஸாக ப்ரொப்பலர் ஸ்டாப் ஆகலை அப்படின்னும் பொழுது கீழே விழுந்த ஃபோர்ஸுக்கு அவர் மேலே பட்டு அவருக்கு வந்து ரத்தம் வந்திருக்கு. ரத்தம் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரோனை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பார்த்துருக்காரு. அவங்களுமே சர்வீஸ் சென்டரில் ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னே சொல்ல முடியல, ஏன்னா எரர் கோட் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள போர்டு எதுவும் மாற்றினதா சொன்னார். அவருக்குமே என்ன போர்டு மாற்றினாங்க என்னன்றது நமக்கு தெரியல. ஃபோட்டோஸும் அவர் எதுவும் ஷேர் பண்ணல, வெறும் வாய்ஸ் மெசேஜ் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இவ்வளோதான், இதுதான் நடந்த இன்சிடென்ட். இதில் என்னடா பெரிய அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணார்ல, அவர் சைட்லேருந்து பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஃப்ளை பண்ணும்பொழுது எந்த எரர் கோடும் எதுவும் வரல ப்ரோ, நார்மலாக ஃப்ளை ஆகிட்டு இருந்தது. திடீர்னு வந்து கீழே பல்ட்டி அடிச்சது அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணார். பல்ட்டி அடிச்சதுன்னா எப்படின்றது தெரியல நம்ம, ஏன்னா ஃபிசிக்கலாக அந்த வீடியோ எதுவும் கிடையாது நம்மகிட்ட. அந்த ட்ரோன் எடுத்த வீடியோ தான் நமக்கு காமிச்சிருந்தாரு. அது கீழே விழுது, கீழே விழும்போது ஸ்ட்ரைட்டாக விழல, அப்படியே கவுந்து விழுந்து. லாஸ்ட் ஃபுட்டேஜ் எப்படின்னா வந்து தலை கீழே இருக்குது, சேர் கீழே இருக்குது. நான் எல்லாம் ஏஞ்சி வராங்க, யாரோ அடிபட்டுச்சு அப்படின்றதுனால ஏஞ்சி வராங்க. அதோட வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து எண்டாக இருந்தது. ஸோ இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா வந்து 99.9% வந்து டிஜே ட்ரோன்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. அதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு எரர் கோடு வந்துடும், டிஸ்பிளே பண்ணிடும். இந்த மாதிரி மோட்டர் எரரு, ESC எரரு, இல்லை ஒழுங்காக கேலிப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி எந்த எரராக இருந்தாலும் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். பட் இவருக்கு வந்து ஆகலை. மேபி அது வந்து இன்பில்ட்டாக ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் எரராக இருந்திருக்கலாம், இல்லை வந்து மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாமலும் இருந்திருக்கலாம். நம்ம எதுவுமே அந்த ட்ரோனை ஃபிசிக்கலாக பார்க்காம சொல்ல முடியாது. முன்னாடி ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு ஈவெண்ட்டுக்குலாம் ஃப்ளை பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். கிராஷ் ஆனதில்லை, பட் கண்ட்ரோல் மீறி எனக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். இவ்வளோதானே நடந்தது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆகலை. நீங்கள் இன்கேஸ் ஃப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா அந்த அடிப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர் வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்கார், இல்லை உங்களை பழி வாங்கி ஆகணும்னு நினச்சி ஏதாவது போலீஸ் கேஸ் ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னா வந்து பயங்கரமான ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா ஏற்கனவே இந்தியாவில் ட்ரோன்ஸுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மொத்தமாக சேர்த்து எல்லாருக்குமே ஆப்ப வச்சிடறாங்க. ரீசெண்டாக கூட திருப்பதியில் ஒருத்தவங்க வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இடித்து அவங்க மேலே ரத்தமே வருது அப்படின்னா வந்து அது பெரிய ப்ராப்ளமு. ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணும்பொழுது மோஸ்ட்டாக டிஜே ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொப்பலர் கார்டு பயன்படுத்துங்க. மோஸ்ட்டாக நான் வெட்டிங்கில் பார்த்த வரைக்கும் யாரும் ப்ரொப்பலர் கார்டு போட்டு ஃப்ளை பண்ணி பார்த்ததே கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலர் கார்டு போடும்போது வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டைம் கொஞ்சம் கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அப்படி லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக வந்து ட்ரோன் மூவ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் ஃப்ளை பண்ணும்போது ப்ரொப்பலர் கார்டு கண்டிப்பாக நீங்கள் போடணும். ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எல்லாத்துக்கும் முதன்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். 100 ரூபா தான் ஆகும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரோனை. ஏற்கனவே ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்றதை கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா RPC ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட். நம்ம சேனலில் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். என்னென்னா RPC மஸ்ட்டு. யாருக்குன்னா கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரோனை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது கமர்ஷியல் பர்பஸில் வரும். அப்போ வந்து நீங்கள் RPC வச்சுருக்கணும். நான் வந்து RPC வச்சுருக்கேன். அதுவுமே எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணுன்றதை வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பீங்க
கேட்பீங்க, ப்ரோ இந்த ட்ரோனுக்கு வாங்கணுமா, அந்த ட்ரோனுக்கு வாங்கணுமா, இந்த மாடலுக்கு யூஏஎன் வாங்கணுமா, நிறைய குழப்பமே வேணாம் உங்களுக்கு. எந்த ட்ரோனாக இருந்தாலும், எந்த டிஜே ட்ரோனாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அந்த பேர் நீங்கள் வச்சிருக்க டிஜே ட்ரோன் மாடல் பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கையில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். அது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நானோ ட்ரோன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், 250 கிராம் தான் அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் வந்து ட்ரோன்ஸுக்கு ப்ராப்பர் இன்வாய்ஸ் கிடையாது. ஸோ அந்த ட்ரோன் நீங்கள் தான் வாங்கினீங்க, உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி, உங்களோட ட்ரோன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நானோ ட்ரோன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்லை, வேணாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான், டிஜிட்டல் ஸ்கையில் போயிட்டு நானோ ட்ரோன் நீங்கள் வச்சிருக்க மேவிக் மினி, மினி 2, மினி SE, மினி 3, மினி 3 ப்ரோ, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, மினி 4 ப்ரோ, ஏகப்பட்ட நானோ சீரிஸ் ட்ரோன்ஸ் இருக்குது டிஜேலேயே. ஸோ அந்த பேரை போடுங்க. அது வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். எத்தனை வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு ஃப்ளை பண்ணுறவங்க அந்த RPC வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, ப்ரோ நான் வாங்கணுமா, கண்டிப்பாக வாங்கணுமானா ரூல்ஸ் படி வாங்கணும்னு நான் சொல்லிடுவேன். உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நீங்கள் அது பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறீங்களான்ட்டு யாருக்கும் தெரியாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ரேர் கேஸில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது, இதால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ RPC கமர்ஷியல் பர்பஸுக்கு ரூல்ஸ் படி வச்சிருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனாக இருந்தாலும் ப்ரொப்பலர் கார்டு யூஸ் பண்ணுங்கள். FPVலாம் பார்த்தீங்கன்னா வந்து சினி ஓப்புன்னு சொல்லுவாங்க, டக்ட் இருக்கும். நான் பில் பண்ணியிருக்க ட்ரோன் பார்த்தீங்கன்னா சினி ஓப்பு. அது வந்து மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் கூட ஈஸியாக ஃப்ளை பண்ண முடியும். அவங்க மேலே இடித்தாலும் பெருசாக பாதிப்பாகாது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு இன்சிடென்ட், ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டே கீழே விழுந்தது. ஸோ அதனால் அது மேலே பட்டு ரத்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு, ரத்தம் வராமல் தவிர்க்க முடியும். மேபி இடித்த அந்த இம்பாக்ட் வேறு, உங்களுக்கு ரத்தம் வராமல் இந்த மாதிரி பிளேடு ப்ரொப்பலர் வந்து அவங்க மேலே பட்டு ரத்தம் வராமல் இருக்கிற அந்த மாதிரி இன்சிடென்ட்டை வந்து தவிர்க்க முடியும் ப்ரொப்பலர் கார்டு போட்டிங்க அப்படின்னா. மேவிக் சீரிஸில் எல்லா மாடலுக்குமே இருக்குது ப்ரொப்பலர் கார்ட்ஸ்லாம். ஆனால் டிஜேயில் இப்போ ப்ரொப்பலர் கார்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. மேவிக் மினி ஒரே ஒரு மாடலில் மட்டும்தான் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நான் மேவிக் மினி வச்சிருக்கும் போதெல்லாம் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க, கூண்டு மாதிரி இருக்கும் பெரிய ப்ரொப்பலர் கார்டு. மற்ற எந்த ட்ரோனுக்குமே வந்து ப்ரொப்பலர் கார்டு இன்பில்ட்டாக பாக்ஸில் வராது. தேர்ட் பார்ட்டி ப்ரொப்பலர் கார்ட்ஸ் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குங்க. அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க, உங்கள் மாடல் பேர் போட்டிங்கனாலே வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க ட்ரோனுங்களுக்கு ப்ரொப்பலர் கார்ட்ஸ் எங்கே இருக்கோ அதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. FPVயாக இருந்தால் சினி ஊப் மட்டும் ஃப்ளை பண்ணுங்கள், ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ளை பண்ணாதீங்க. அது மோஸ்ட்டாக FPV பைலட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் எந்த ட்ரோனை எங்கே ஃப்ளை பண்ணணும், எப்படி ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 ஆயிடுச்சுங்களா. 4வது விஷயம் இன்சூரன்ஸா ட்ரோனுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குது. நானுமே இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதை பற்றி எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் நான் காட்டல. காரணம் என்ன அப்படின்னா வந்து, அந்த இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து இன்வாய்ஸ், ப்ராப்பர் GST இன்வாய்ஸோட ட்ரோன் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம யாரும் வாங்கியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 99.9% அந்த மாதிரி ப்ராப்பர் GST இன்வாய்ஸோட வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அந்த இன்சூரன்ஸ் வீடியோ வந்து நான் பெருசாக வந்து ஆர்வம் காட்டல, இன்ட்ரெஸ்ட் காட்டல. இப்போ நார்மலாக எப்படி பைக்கு காருக்கெலாம் இன்சூரன்ஸ் எடுக்குமோ அதே மாதிரி ட்ரோனுக்குமே இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது பாதியுமே வந்து நம்ம செஞ்சிடலாம். இன்வாய்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். அது ஆக்சுவலாக அந்த இன்சூரன்ஸ் இருந்திருந்ததுன்னா, அந்த அடிப்பட்டதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இதிலே வந்து கவர் ஆகிருக்கும். இந்த பாலிசிலேயே வந்து அவர் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து கவர் பண்ணியிருக்கலாம். ஒரு சில இண்டோர் கன்வென்ஷன் ஹால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீலிங் ஹைட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரிஸ்க்கே எடுக்காதீங்க. இண்டோரில் ஃப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ட்ரோனில் டிஜே ட்ரோனாக இருந்ததுன்னா C மோடுன்னு சொல்லுவோம், சினிமேட்டிக் மோடு, அந்த மோடில் வந்து ஃப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட், பொசிஷன் மோடில் வச்சு ஃப்ளை பண்ணுறதை விட C மோடில் ஃப்ளை பண்ணும்போது உங்கள் ட்ரோன் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நான் வந்து கரெக்டாக தான் ஃப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடந்த இன்சிடென்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், பட் எலக்ட்ரானிக்ஸ் எரர் உள்ளே வந்து நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகலை, அதுவாக நடந்தது. இது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற கேஸ் தான். இருந்தாலும் அந்த ரேராக நடக்கிற விஷயம் நம்ம ஃப்ளை பண்ணும்போது நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரோன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்குலாம் ஃப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பராக DGCயோட ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரொப்பலர் கார்டோட ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.